ஜியோ ஏர்டெல்லாம் இப்போ மொபைல் ரீசார்ஜ் ஏற்றிட்டாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எவ்வளவு போட்டாலும் டாஸ்மார்க்கில் எவ்வளோ போட்டாலும் வாங்குறாங்கல்ல, அதே அத்தியாவசியத்துக்கு வந்துருச்சு, கண்டிப்பாக வாங்குவாங்க. மாதம் 1000 ரூபா வேஸ்ட்டாக போகுது. கொஞ்சம் ஃப்ரீயாக இதாக கொடுத்து அப்புறம் அப்படியே அடிக்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்கிறது தான் ஆனால் கூட்டினது கொஞ்சம் 25% உடனே கூட்டினது கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஜியோலாம் மொபைல் ரீசார்ஜ் ஏற்றிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கிறது அப்படியே இருந்திருக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் இப்படி. பிஎஸ்என்எல் இல்லை மாறிட்டேன். திடீர்னு நிப்பாட்டுறாங்க, எப்போ நிற்குது என்னன்னே தெரில. திடீர்னு உங்கள் ரீசார்ஜ் காலாவதி ஆகிவிட்டதுன்றாங்க. அப்போ இருக்கப்பட்டவங்க கட்டிடுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுறது? பாவம் தானே. அந்த டயத்தில் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும், கால் கூட பண்ண முடியாது. மாறலாம், மக்கள் எல்லாருமே இதாக இருந்தால் மாற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீல மட்டும் 819 ரூபா கொடுத்தது எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நெட் நம்ம மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு 5 GB 6 GB யூஸ் பண்ணுவோம். ஜியோ ஏர்டெல்லாம் மொபைல் ரீசார்ஜ் ஏற்றிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஎஸ்என்எலுக்கு மாறிடலான்னு நினைக்கிறேன். ப்ரோ வீட்டில் ஏற்கனவே சோறு போட மாட்டேன்றாங்க, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டுமாவது காசு இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இது நம்ம வாங்குற சேலரி இதுக்கு அது மற்றவங்களுக்கு ஓகேவா இருக்கும், வேலை பார்க்குறவங்களுக்கு. அது இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் மோஸ்ட்டாக கம்பெனி ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் பாத்ரூம் போகிறது கக்குஸ் வர்றதுக்கு ஏற்றிட்டே இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ஏற்கனவே பிஎஸ்என்எல் மாறிட்டோம் சார். ஆமாம், அது ரொம்பவே ரேட்டிங் கூட்டிட்டாங்க, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் ஜியோ நெட்ஒர்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஜியோ தான் எல்லோரும் விரும்பி இருக்காங்க. இப்போ பிஎஸ்என்எல்ல நல்லா ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, 249K எல்லாமே தரேன்ருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆமாம், ஜியோகாரன் சொன்னவுடனே ஏர்டெல்லும் சேர்ந்து வேறு போயிட்டாங்க, அதனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாம் பிஎஸ்என்எல் மாட்டோம், ஃபேமிலியே பிஎஸ்என்எல் மாறிட்டோம். பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட்டு. இந்த ஜியோ ஏர்டெல்லாம் இப்போ ரீசார்ஜ் ஏற்றிட்டாங்க, மொபைல் ரீசார்ஜ், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏர்டெல் கூட போட்டி போட்டு ஜியோ கூட்டிட்டாங்க, அதுதான் உண்மை. 5G எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கிறதுல வேறு வழி இல்லை, எல்லோரும் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி கட்டாயம் வந்துடுது. அதை மாற்ற முடியாதுல்ல, எப்படியும் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஸ்டார்டிங்கே 3000 தான் ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க போல், அந்த மாதிரி இருக்குது. வேறு வழியில் ஆனால் நம்ம பண்ணி தானே ஆகணும். இப்படிலாம் போட்டால் இப்படிலாம் போட்டால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? மாதம் நம்ம 300 ரூபா ஏற்றணும். அந்த மாதிரி ஏற்றிருக்காங்க. அப்படி தான் ஏற்றிருக்காங்க. காலை ஏர்டெல் 355 ரூபா என்னமோ போட்டேன். அடிக்கிறாங்க ப்ரோ. நான் இப்படி போட்டால் எப்படி? நம்மளுக்கு மாதம் அது கொடுக்குறது சரி ரைட் அப்படின்னு. மாதம் 500 ரூபாய் வேலைக்கு போகிறோம்னா 300 ரூபா இதே போட்டால் எப்படி சொல்கிறீங்க? இது எப்படி ப்ரோ? 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க, ஏற்கனவே 300 ரூபாய்க்கு இங்கே தள்ளாடிக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு 50 ரூபாய் ஏற்றினா எப்படி போட முடியும்? அவ்வளோ வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ஜியோ ஏர்டெல்லாம் இப்போ மொபைல் ரீசார்ஜ் ஏற்றிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரி, ஃபோனே வேணாம் தான் ப்ரோ நினைக்கிறேன், வேறு எதுவுமே ஐடியா இல்லை ப்ரோ எனக்கு. சரி. ஆனால் கூட்டினது கொஞ்சம் 25% உடனே கூட்டினது கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாருக்கும் கஷ்டம்தான். அவங்க பே பண்ணி தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது? மேபி சிம்மா மாறினா மாறுவாங்க மேபி. அது கொஞ்சம் கூட்டினது இந்த நடுத்தர குடும்பத்துக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அவங்க முன்னாடியே சொல்லிட்டு கூட்டியிருந்தா கூட கொஞ்சம் அவங்க ரெடியாக இருந்திருப்பாங்க. திடீர்னு கூட்டும் போது அவங்களுக்கு அந்த பட்ஜெட் இடிக்கிறனால கொஞ்சம் சிரமம்தான். இன்னும் கொஞ்சம் கம்மிப்படுத்தி இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சார், இந்த ஜியோ ஏர்டெல் இப்போ 50 ரூபா ரீசார்ஜ் ப்ரைஸ், மொபைல் ரீசார்ஜ் கூட்டியிருக்காங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எல்லா இடங்களையும் நெட்டு கிடைக்கிது, ஈஸியாக இருக்குது. மற்ற கம்பெனிகள்லாம் அது கிடைக்காது. இது 50 ரூபா கூட போயிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா இடங்கள் நாங்கள் கிராமங்களுக்கு போகிற ஆளுங்க, கிராமங்களில் கூட எங்களுக்கு அந்த நெட்டு கிடைக்கிறதுனால எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாம், அது கண்டிப்பாக வருத்தப்படுறோம். அது என்னென்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இதாக கொடுத்து அப்புறம் அப்படியே அடிக்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்கிறது தான் நம்ம எவ்வளவு ஏற்றினாலும் வேறு வழி இல்லை, எல்லோரும் போட்டு தான் ஆவாங்க, அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ பிஎஸ்என்எல் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிஎஸ்என்எல் அது பண்ணலாம். இப்போ ஜியோவில் இப்போ பூரா அடிக்ட் ஆனதுனால ஸோ அதுலேயே எல்லாருமே வேறு வழி இல்லைன்ட்டு போடுறாங்க, அதுதான் முக்கியம். ஆனால் நிறையா பெரியவங்களுக்குலாம் யூஸ் பண்ண மாட்றாங்க அந்த டேட்டாஸ்லாம். நிறையா பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டவங்கலாம் பார்க்குறது கிடையாது. ஒரு லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் வயசானவங்களாம் அந்த இதுக்கு டேட்டா, ஸோ அந்த டேட்டா பூரா வேஸ்ட்டாக தான் போகுது.
ஸோ அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி இவங்க கொஞ்சம் குறைச்சி இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அதுக்கு ஒரு ஏஜ் வைஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு டாக் டைம்னா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு டாக் டைம் இல்லாமல் ஸோ அவங்க வந்து டேட்டாவை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதெல்லாம் அப்போ எங்கே போகுது, அந்த இதெல்லாம் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டாக் டைமே 479 போட்டுடுறாங்க எல்லாமே, ஜியோலையும் சரி வோடஃபோன்லேயும் சரி. ஸோ அது மேக்ஸிமம் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது. அவங்களுக்கு போட்டாலுமே அவங்க சில பேர் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருந்திருக்கும். முதல்ல எல்லாம் வந்து 100 ருபீஸ்க்குலாம் போடுவோம், 10 ருபீஸ்க்குலாம் போடுவோம், இன்கமிங் மட்டும் வரும். அதெல்லாம் வயசானவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறைச்சா தான் நல்லாயிருக்கும், ஆனால் குறைக்க மாட்டாங்க. நிறைய பேர் இப்போ போடுறதே இல்லை. அதுதான் இப்போ வீட்டில் வைஃபை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் போடுறதே இல்லை. வெளியே வந்தால் தான் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுது நிறையா. இப்போ எல்லாமே ஜிபே தான் எல்லாமே. அப்போ எல்லாமே நெட்டு கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் வந்துட்டு எல்லாமே அவங்க நெட் யூஸ் பண்ணாதான் அப்படின்னு. இப்போ நாங்களே எங்கள் ஃபேமிலியில் 4-5 பேர் இருக்கோம். ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு 479 ரூபா 56 நாளைக்கு வருது. அப்படின்னும் போது பார்த்துக்கோங்க, அப்போ நாங்களே எவ்வளோ செலவு பண்ணுறோம். வீட்டில் வைஃபை வேறு போடுறோம், அப்போ 1000 ருபீஸ் அது வேறு ஆகுது. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே பட் பிஎஸ்என்எல்ல எவ்வளோ இருக்குன்றது எங்களுக்கு தெரியலை. மேபி அதில் குறைஞ்சிருந்தால் நாங்கள் மாறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அப்பப்போ இந்த இப்போ நம்ம வந்து நெட்டு யூஸ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. சரி ஃபோன் பண்ணிட்டு பேசினா போதும்னு இருக்காங்க. அப்போ வந்து விலை ஏற்றையில் வந்து பாமர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால் நான் இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன். நாளைக்கு அவங்க பிஎஸ்என்எல் நாங்கள் கம்மியாக உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதில் மாறிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நான் ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ ரேட்டை கூட்டிட்டாங்க. அதை விட வேறு சிம்மு கம்மியாக கொடுத்தா மாறத்தான் செய்வோம். கண்டிப்பாக மாறுவோம். ஜியோ ஏர்டெல் ரீசார்ஜ் ப்ரைஸ் விலை கூட்டிட்டாங்கல்ல, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தானே அது? இல்லை, இதை விட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவேன். ஆமாம், பிஎஸ்என்எல் மாறலாம். நீ எவ்வளவு போட்டாலும் டாஸ்மார்க்கில் எவ்வளோ போட்டாலும் வாங்குறாங்கல்ல, அதே அத்தியாவசியத்துக்கு வந்துருச்சு, கண்டிப்பாக வாங்குவாங்க. மொபைல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியலங்கிறோம். எங்களுக்கு வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் செல் நம்பர் வேணும். செல் நம்பர் ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் ஆகும், ரேஷன் கார்டில் பதிவாகும். இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது நம்மளுக்கு. அதுவும் லேடிஸுக்கு குறிப்பிட்டு ரொம்ப வேஸ்ட்டு. சும்மாவே வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து 250 350 போட்டு நம்ம பிரயோஜனம் இல்லாமல் போகுது. கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை, கஷ்டமாக போகுது. அது வேஸ்ட்டு. மாதத்துக்கு 1000 இல்லாட்டி 1000 கீழே எல்லா லேடிஸும் வேஸ்ட்டாக தான் போகுது. ஆமாம், ரைட்டு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண, ரீசார்ஜ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ரேட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், கஷ்டமாக தானே இருக்கும். ஜியோவெலாம் என்னென்ன எவ்வளோ காசு, வோடாஃபோன் இதெல்லாம் 399 ரூபானே ஒரு மாதத்துக்கு. என்னென்ன பண்ணுறது? கஷ்டம் தானே. 50 ரூபா ஏற்றிட்டாங்க. நான் 250 ரூபா அந்த 300 ரூபா கொண்டு வந்துட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண? ஏர்டெல் ஜியோலாம் அவங்களோட ப்ரைஸ் மொபைல் ரீசார்ஜ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கல்ல, என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கஷ்டம் தான் சார். ஏன்டா ஜியோ வந்து அதிகமான பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதிகமான பேர் யூஸ் பண்ணனால ஜியோ கூட்டது வந்து தப்பு தான். அது ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதிகமாக வந்து விலை வைக்கிற மிகப்பெரிய தப்பு. அது வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி தான். அது பிஎஸ்என்எல் வந்து இன்னும் 4G தான் இருக்குது. அது 5G வந்து நல்லா நெட்வொர்க் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பீப்புள் மாறிடுவாங்க. இப்போ பூராமல் எல்லா பேரும் படிச்சது தான் இருக்காங்க. எஜுகேஷன் வரப்போது வந்து அவங்க பிஎஸ்என்எல் கொடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஜியோலேருந்து பிஎஸ்என்எல் மாறிடுவாங்க. சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா இப்போ வந்து ஜியோவோட மெத்தட் என்னென்னா, அவங்க நார்மலாக வந்து இப்போ இன்றைக்கி 123 ரூபாய்க்கு கூட ரீசார்ஜ் கொடுக்குறாங்க. அவங்க மொபைல் போட்டு ஜியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அதை கவரேஜ் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. ஆக்சுவலி நமக்கு இருந்த எல்லா நெட்வொர்க்கும் இப்போ 2 ஊருக்கு தான் இருக்குது, ஏர்டெல் ப்ளஸ் ஜியோ. இன்னொன்று நம்ம இருக்குது வந்து வோடஃபோன் வந்து சும்மா டம்மியாக தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு. இதுவுமே என்னென்னா கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு. இது மக்கள் தொகை அதிகமாக இன்னும் அவங்களுக்கு வந்து இன்கம் அவங்களுக்கு தான் கூடும் தவிர ஏழைகள்லாம் பாதிக்க தான் படுவாங்க நிச்சயமாக. அது இன்னொன்று என்னென்னா, நெட்வொர்க் எல்லோரும் பயன்படுத்தணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக கொண்டு வந்ததை இப்போ என்னென்னா பிஸ்னஸாக மாற்றுறாங்க. அதனால் பெரிய பாதிப்புக்கு தான் உள்ளாவாங்க நிச்சயம். மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜியோவா ஏர்டெல்லா இல்லை வோடஃபோனான்றதெல்லாம் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. தனக்கு தேவை என்னென்னா இப்போதைக்கு ஒரு இன்கமிங் கால், அவுட் கோயிங், அது போக மெயினாக வந்து நெட்டு. இதுதான் அவங்களுடைய பர்பஸாக இருக்கனால இதை வந்து நம்ம தவிர்த்துட்டு எதுவுமே போக முடியாது. மக்களாக நம்மளும் சேர்ந்து போகிறது தான். ஆனால் பட் நிச்சயமாக இது ஒரு சேஞ்சஸ் வந்து அரசாங்க கையில் இருக்குது. ஏன்னா பிஎஸ்என்எல்ன்றது கவர்மெண்ட்டோடைய நெட்வொர்க்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறையா
கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்தது. இவங்க அந்த அளவுக்கு கொடுக்க முடியலை. அந்த ஒரு சொன்ன மாதிரி 4G இதில் உள்ள தான் வச்சுருக்காங்க. அதை நல்லா தயார்படுத்தி உறுதிப்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக ஒரு சேஞ்ச் இருக்குது. மக்களுக்கு வந்து எது எளிதாக கிடைக்குமோ அதை அவங்க வழிவகுத்து கொடுத்தாங்கன்னா அந்த நெட்வொர்க்கு ஈஸியாக மாறிடுவாங்க. இந்த நெட்வொர்க்கில் தான் இருக்கணுன்றது யாருக்குமே விருப்பம் இல்லை. எது அவங்களுக்கு பாசிபிளாக எளிமையாக கிடைக்கும், எது நமக்கு கம்மியாக கிடைக்குமோ அதை தான் மக்கள் தேடி போவாங்க. அதில் அதிகமான லாபம் வந்து நெட்வொர்க் எடுக்கலாம். அது கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே.